பேசுவா. அவர் எங்க இருந்து தொங்குதாரோ நமக்கு தெரியுமா? அந்த மனுஷன் எங்கனோ பீஸ் போய் கிடக்கோ, எங்கனோ பீஸ் போட்டு கிடக்காரோ தெரியாது. ஆமா. அப்போ கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நமக்கு எந்த வேலையும் ஓடல, எதுவுமே செய்ய முடியலைன்னா உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? உலகமே இருட்டா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலே ஆண்டவனாகிய சிவபெருமான் உலக மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று இறைவனாகப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு தானே இவளுக்கு தெரியும். அது மட்டும் தான் தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. நெற்றிக்கண் உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா அரணருக்கு முன்னால் நிற்கின்ற வேளையிலே பார்த்தாரே சிவபெருமான் ஆதிசக்தி முன்னால் உச்சி கண்ணை திறப்பா உலகில் ஒளி கொடுப்பா நெச்சி கண்ணை திறப்பா நீண்ட ஒளி கொடுப்பாரா உச்சி கண்ணை திறந்த போது உச்சி கண்ணை திறந்த போது சாமி உலகம் எல்லாம் ஒளியாச்சு உச்சி கண்ணை திறந்த போது சாமி உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு ஈரேழு உலகமே ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணையே திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம் பாட வேண்டாம் நீ ஆடாலே போட வேண்டாம் அம்மா நீ உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே அம்மா நீ பிறந்ததாலே தாயே உச்சி நீ மாதாரி ஓமையாரி பிறந்ததாலே அம்மா நீ உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே தாயே உச்சி நீ மாகாளி ஓம்பையாரி உச்சி கண்ணிலே நீ காளி அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவதான் வடக்குவா செல்வி வடக்குத்தி அம்மா. இப்படி பெயர் நாமத்தை கொடுக்க இந்த பார்வதி சிவபெருமானை கண்டவுடனே ஐயோ நாம பகவானுடைய மகிமை தெரியாமலே நாம பரிசோதித்து விட்டோமே, ஆண்டவன் நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விட கூடாதே அப்படின்னு அங்கமெல்லாம் பதறி ஆவி தணலாகி பகவானுக்கு முன்னால பார்வதி பட்டு பயந்து நிற்கிறார். அவர் பட்டு பயந்து நின்ன உடனே தன்னைத்தானே பதறிய பார்வதிக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி பார்வதியின் வேர்வை காட்டாசு வெள்ளமா கைலாசத்திலே கரை புரண்டு வருகிறது. பக்தகோடி பெருமக்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் ஆங்காங்கே அப்படியே அமர்ந்து கொண்டு நிகழ்வை பார்க்கும்படியாக விழா கமிட்டியார் தெரிவிக்கிறார்கள். எல்லாரும் உட்கார்ந்து ரசிக்க வேண்டும் என்று விழா கமிட்டியார் தெரிவிக்கிறார்கள். ஆமா நீங்க நிக்கிறது எங்களுக்கு காது வலிக்கு. ஆமா நீங்க உட்காருங்க. 2 மாத்திரை வாங்கி கொடுங்க. ஆமா பின்னாடி நீங்க உட்கார்ந்து ஆளலாம் பார்க்கணும்ல. அதனாலே இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் உச்சிக்கண் மகிமையை கண்டவுடனே கண்டபோது பார்வதியின் வேர்வை காட்டாசு வெள்ளமா கைலாசத்திலே கரை புரண்டு வர இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் என்று தன் 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி அடங்கவில்லை. அதிலே இருந்து ஓர் 10 சொட்டு வேர்வை மட்டும் பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதிவுக்கு அப்பா உங்க சம்பாதிவுக்கு அப்பா ஒன்றாம் கடல் ஓர் கடல் சாமி 2ஆம் கடல் கருங்கடல் 3ஆம் கடல் மோர் கடல் 4ஆம் கடல் நல்ல
வர்ணம் பாறையிலே அந்த பாறையில பெரிய படர்ந்த ஆலமரம், பெரிய மரம், அந்த ஆலமரத்தின் அடியிலே காய்ச்சடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாங்களும் அங்க வட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கன்னியும் வாழ்ந்து வருகிறார்கள். மன்னவனும் தேவியுமாக நகமும் சதையும் போல வீணையும் நாதம் போல மன்மதனும் ரதியும் போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நாகராஜன் சொன்னா நாகக்கன்னி கேப்பா, நாகக்கன்னி சொன்னா நாகராஜன் கேட்பார். ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும், ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுவே அகில உலகம் என்பார்கள் என்று சொல்வார்கள். ஒரு ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, நம்ம பொண்டாட்டி பேச கேட்கவா அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. நம்ம மனைவி நம்ம வாழ்க்கையிலே 4 வார்த்தை சொன்னானா 2 வார்த்தையாவது கேட்டு நடக்கணும். அதே மாதிரி பெண்ணா பிறந்தவங்க நினைக்க கூடாது குடிகாரம் மட்ட இவன் விடிஞ்சா ஒண்ணு பேசுவான், விடியாக்கால ஒண்ணு பேசுவான், இவன் பேச்ச நம்ம கேட்கவா அப்படின்னு பெண்ணா பிறந்தவ நினைக்க கூடாது. அவரு குடிச்சாதான் சரி, சரக்கு அடிச்சாதான் அவருக்கு ஞானமே பிறக்கும். பாத்துக்கோங்க, ஒரு சில ஆளுக்கு வந்து படிச்ச அறிவு வரும், சில பேருக்கு குடிச்சாதான் அறிவு வருது, ஒரு சில பேருக்கு குடிச்சாதான் அறிவு வரும், சில பேருக்கு குடிச்சா அறிவு இருக்காது, சில பேருக்கு குடிச்சா பெரிய ஞானமே பிறக்கும். அறிவு வேற ஞானம் வேற. ஆமா, அது காரண குடிகாரங்க இருக்காங்க, காரண குடிகாரங்க இருக்காங்க, அளவோட குடிப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. அதனால அவர் எவ்வளவுதான் தண்ணியை போட்டு வந்தாலும் அவர் சொல்லதை ஏதாவது 2 வார்த்தையாவது நம்ம கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தாதான் குடும்பத்திலே ஒற்றுமையாக சண்டை சடவு இல்லாம போகும். சொல்லுவா எப்படி என்னங்க நீங்க 6 நாள் வேலை பார்த்திருக்கீங்க, இன்னைக்கு 7வது நாள், இன்னைக்கு சம்பள நாள், 6வது நாள், சம்பளத்தை கையில வாங்கி நல்ல வயிறு நிறைய 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு அவன் 30 ரூபாய் கொண்டு வாங்க அப்படின்பா. நம்ம என்ன செய்வோம், 1க்கு 2 குவார்டர் அடிச்சுட்டு 1க்கு 2 குவார்டர் அடிச்சோம்னா என்ன ஆகும், இருக்க ரூபாய் செலவாகி போகும். இருக்க ரூபாயை பூரா செலவு பண்ணிட்டு அடுத்தவனுக்கு வாசியில வாங்கி கொடுத்துட்டு வீட்டுல வந்து சும்மா படுப்பாரு. அந்த அம்மா என்ன செய்வா, அவ பொம்பளை பேச்ச கேட்டோம்னா கரெக்டா இருக்கும், அவ மதிக்கவா செய்வா, மதிக்க மாட்டா, தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்வா, மிதிக்கத்தான் செய்வா, செய்ய முடியும். சரி, ஆனால் நாகராஜனும் நாகக்கண்ணையும் அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நாங்களும் அங்க பட்டணத்திலே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு இருவேர்களுமே ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவன் அருளால் எந்த குறைவுமே கிடையாது. அவர் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார் தெரியுமா? சாமி, மண் இருக்கு மனை இருக்கு, மண் இருக்கு மனை இருக்கு, மண்ணால குறைவும் இல்லை, பொன்னிருக்கு பொருள் இருக்கு, பொருளால குறைவும் இல்லை, சொத்து இருக்கு சுகம் இருக்கு, சொத்தால குறைவும் இல்லை, ஆடு இருக்கு மாடு இருக்கு, ஆடு இருக்கு மாடு இருக்கு, அவருக்கு அதுக்கு அங்கே அடுக்கு மற்ற வீடு இருக்கு. அவருக்கு 7 கோபுரமா, எதிரே ஒரு மண்டபமா, சூழறைய அங்கனமா, சுத்தி கட்டு மாளிகையா, அங்கனமங்கள் கிணறு, அடுக்கடுக்க மேடைகளா, ஆனை கட்டும் ஜாவடியா, அசைந்திருக்க மண்டபமா, குதிரை கட்டும் தாழ்வடமா, கொட்டார சாவடியா, 10 அடுக்கு மாளிகையா, 10 அடுக்கு மாளிகை, அவருக்கு 10 அடுக்கு மேடைகளா, 10 அடுக்கு மாளிகையா. ஆனை கட்டும் ஜாவடிகள், அசைந்திருக்கக்கூடிய மண்டபங்கள், குதிரை கட்டும் தாழ்வடங்கள், கொட்டார
சாவடிகள். ஆனை கட்டும் சாவடின்னா ஆனை வந்து நின்னா கூட அந்த மண்டபத்துல தட்டாதான் மேல. அவ்வளவு உயரமான மண்டபம். குதிரை கட்டும் தாழ்வடம், ஒட்டகமே வந்து நின்னாலும் தட்டாதாமியா. அவ்வளவு ஒரு உயரமா நம்ம மேடை எப்படி இருக்கு அத மாதிரி ஆனை கட்டும் சாவடிகள் அசைந்திருக்கும் மண்டபங்கள். பத்தடுக்கு மாளிகையும் பளிங்கி வர்ண சாவடியும் ஏழாம் படித்தளம் எழுந்தறியாத மண்டபம். ஏழாம் படித்தளம் எழுந்தறியா மண்டபம்னா அந்த ஏழாவது படித்தளத்துல போய் உட்கார்ந்தா நமக்கு எந்திக்கணும்னு மனசே வராது. ஏன் மனசு வராதுன்னா இப்ப கோபுர வாசல்ல உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அதுல படுத்திருந்தோம்னு வைகி அந்த குடோர வாசல்ல இருந்து காத்து வரும். அந்த அன்னதானம் சாப்பிட்டதுக்கும் காத்துக்கும் நமக்கு எந்திக்க மனசு வராது. நல்லா தூக்கமும் வரும். கோயில படுத்தா ஆமா கோயில படுத்தவங்க குடும்பம் வச்சு காலம் கழிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோயில அப்படி உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு ஓசியில சாப்பிட்டு உறங்குவதையே வழக்கமா வச்சிருப்பாரு. அத மாதிரி இந்த ஏழாம் படித்தளத்துல உட்கார்ந்தா சிலு சிலு சிலுன்னு காத்து வர ஏசியில உட்கார்ந்த மாதிரி இருக்குமா. நமக்கு எந்திக்கவே மனசு வராதான். அதான் ஏழாம் படித்தளம் எழுந்தறியாத மண்டபம். அப்ப இப்பேற்பட்ட மண்ணும் மனை பொன்னும் பொருள் சொத்து சுகத்தோடு நாகராஜனும் நாகக்கண்ணியும் நலமோடு வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கு எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 16 செல்வம் என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமாயா? ஒரு நாளும் கூப்பிடாது. நம்ம கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி போட்டிருக்கோம். அந்த தங்கம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம். அந்த மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. அன்போடும் பண்போடும் ஆசை பாசத்தோடு நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கண்ணியும் 2 பேருக்குமே 12 வருடமா பிள்ளை இல்லாம இருக்கு. பேரு 2 பேருக்குமே பிள்ளை இல்லாம 12 வருடமா கவலைப்பட்டு நாகராஜனையே அழைத்த நாகக்கண்ணி அவள் மனக்கவலையை என்ன விதமாக சொல்லுகிறாள் தெரியுமா? எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா மன்னா உங்க தேவி நாகக்கண்ணி உங்க தேவி நாகக்கண்ணி மன்னவா 12 வருட காலம் பிள்ளை ஒன்று நமக்கு இல்லை. 16 வருட அண்ணா வேண்டும் பிள்ளை நமக்கு இல்லை. நமக்கு
சாப்பிட்டா பிள்ளை இல்லா வீட்டுல அண்ணன் வாங்கினா அவருக்கு அன்ன தோஷம் பிடிக்குமா அப்படின்னு அவருக்கு ஒரு அபிப்பிராயம். அவர் அப்படி நினைக்காரு. புருஷன் முன்னாடி இருக்க வீட்டுல குழம்பு சாப்பாடு நல்லா இருக்கும். நீ சொன்ன மாதிரி விவரம் இல்லாத பண்டாரம்னா சாப்பாட்டுல விவரம் இல்லாத பண்டாரம் இருந்தா வேங்கி சாப்பிடாம போயிருவாரு. சாப்பாட்டுல விவரமான பண்டாரமா இருந்தா அங்கதான் போய் சாப்பாடு வாங்குவாரு. சாப்பாடு குழம்பு ருசியா இருக்கும். 5-6 பிள்ளை இருந்தா ஏதாவது தண்ணியும் பருப்புமா போட்டு குழம்பு வச்சிருப்பா. ஆனா ஆணும் பெண்ணு மட்டும் இருக்காங்கன்னு வை, நல்லா 4 கூட்டு கறி சோறு சாம்பார் ரசம்னு 5-6 வகையா வச்சிருப்பா. ஆச்சி ஐயருமா நல்லா வச்சு சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுல விவரமான பண்டாரம் அங்கதான் போய் வாங்கி சாப்பிடுவாரு. சாஸ்திரம் பார்த்தவர்னா போக மாட்டாரு. அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 12 வருடமா பிள்ளை இல்லையே மன்னா. எனக்கு 50 வயதாகிவிட்டது, உங்களுக்கும் 55 வயசாகிவிட்டது. இதுக்கு மேல் நமக்கு என்னைக்கு மன்னா ஒரு குழந்தை இருக்க போகுது? அடியே நாகக்கன்னி, நீ பிள்ளை இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் தாயே. ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும். என்ன சாமியை பார்த்தாச்சா? பரவாயில்ல, சாமியை பார்த்தாச்சு, ஒரு பட்டையவும் போட்டாச்சு. அப்போ ஆண்டவனுடைய அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும் அம்மா. கிடைக்கும் அம்மா. இறைவனார் அருள் இருந்தா நமக்கு 70 வயது போனாலும் ஏந்தும் பிள்ளை இருக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க கவலைப்படாதடி. அப்படி என்று ஆட்சி தேர்ச்சி ஆறுதலை சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? அப்ப ஆறுதலை சொல்லும் போது நாகக்கன்னியானவள் என்ன சொல்லுகிறாளையானா, என்ன சொன்னாள்? கண்ணு நல்ல புளிய மரம், கண்ணு நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே கவிரோடி என்ன பலம், ஏ மன்னவா கவிரோடி என்ன பலம்.
பலன் இருக்கு. என்ன பலன் இருக்கு மன்னவா? நான் பிஞ்சி புளிய மரம் பின்னலாடும் ஆலமரம் மன்னவா. மன்னவா மன்னவா. நான் பிஞ்சிலேயே காயாமல் நான் பின்னலாடு என்ன பலன் இருக்கிறது? என்ன பலன் இருக்கு? காய்க்கும் காலத்திலே நான் காயாமல் போய்விட்டேன். போய்விட்டேன். பூக்கும் காலத்திலே நான் பூவாமல் போய்விட்டேனே மன்னவா. மன்னவா மன்னவா. பட்டம் தவறினால் நாமளுக்குத்தானே நஷ்டம் என்பார்கள். நஷ்டம் என்பார்கள். பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா? பனங்கிழங்கு கூட ஒடி சாப்பிட முடியாது. ஆமா, பனங்கிழங்க அத சரியான நேரத்துக்குள்ள சரியான நாள்ல புடுங்கினா தான் நொடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். கூட 10 நாள் ஆகி போச்சுன்னா நல்லா விளைஞ்சி நார் நாரா ஆகிரும். பங்குனி சித்திரை ஆயிட்டுனா கிழங்கு அழுகி தேங்காய் நாரா போயிரும். தை மாசமே புடுங்கினா தான் நல்லா இருக்கும். நல்லா தை மாசிக்குள்ள புடுங்கணும். அதனால பட்டம் தவறினா பனங்கிழங்கும் நாருன்னு சொல்லுவாங்களே மன்னவா. 50 வயதுக்கு மேல எனக்கு என்னைக்கு பிள்ளை இறக்க போகுது எனக்கு நம்பிக்கையே இல்லையே. எனக்கு நம்பிக்கை விட்டு போச்சு. அப்படி என்று அந்த நாகக்கன்னியானவள் கண்ணீரை வடிக்கிறாள். அண்ணாவா எல்லையிலே ஒரு மரமா, எனக்கு எல்லையிலே ஒரு மரமா, அது ஏலக்கா காய்க்குமாறும். அண்ணாவா ஏலக்கா காயாமல் ஏ எனத்திலையும் தாழ்வாது. எனக்கு சாலடிச்சு போட்ட முத்து, சாலடிச்சு போட்ட முத்து, அது சரஞ்சரமா காய்க்குமாறும். நான் சரஞ்சரமா காயாமல் ஏ சனத்தாருக்கும் தாழ்வாது. அண்ணாவா கொல்லையிலே ஒரு மரமா, எனக்கு கொலை கொலையா காய்க்குமாறும். நான் கொலை கொலையா காயாமல், நான் கொலை கொலையா காயாமல் பாலகத்தி குலத்திலையும் தாழ்வாது. அவ முத்து முத்தா கண்ணீரைத்த முகங்கள் எல்லாம் வடிப்பான். ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பான். பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிப்பான். எங்குவாளா புலம்புவாளாம், புலம்புவாளாம். அவ ஈசனையும் நோகுவாளாம், நோகுவாளாம். அவ ஈசனையும் அவ அழுதா புலம்பினா ஆண்டவனை நோகினா, ஏங்கினா புலம்பினா இறைவனையே நோகினாள் நாகக்கண்ணி. ஐயையோ கடவுளே, நான் பெண்ணாக பிறக்கலாமா, பிள்ளை இல்லாமல் இப்பூமியிலே வாழலாமா? நான் மங்கையா பிறக்கலாமா, இந்த மாநிலத்திலே நான் வாழலாமா மன்னவா? மன்னான கண்ணியாக பிறக்கலாமா? கை குழந்தை ஒன்று இல்லாமல் மன்னான கலி உலகிலே வாழலாமா? நான் இருந்தாலும் இறப்பமையா, நான்
மன்னவா மன்னவா எனக்கு காலத்தில் விதிப்படியா விதிப்படியா அந்த கடவுளார் சோதனையா கடவுள் இட்ட சோதனை எனக்கு மலடி மலடி என்று இந்த மாநிலத்திலே பேராகிவிட்டது இருசி மலடி என்று என்னை இனத்தாரெல்லாம் பேசுகிறார்கள் பேசுதார் ஏசுதார் நான் பிள்ளை இல்லாம பெண்ணா பிறந்து இந்த பூமியில இருந்து நான் என்ன செய்ய போறேன் மலடி என்று பேரெடுத்து நான் இருந்தா இழப்போம் இறந்து போனாலும் குற்றம் இல்லை நான் வாழ்ந்தாலும் இழப்போம் மலடி நான் மாண்டு போனாலும் குற்றம் இல்லையே மன்னவா என் நாக்கு பிடுங்கிடுவேன் நான் அஞ்சரைச்சு தின்னுடுவேன்னு சொல்லி அந்த நாகக்கண்ணி கணவனார் இடத்திலே கண்ணீரை வடித்து கவலை கொண்டு அழுது புலம்புகின்றார். என்ன அம்மா நீ பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு வருத்தப்படுத அந்த வருத்தம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. நான் என்ன செய்யட்டும்? பெண்ணா பிறந்தவா நீ கண்ணீரை வடிக்க கவலைப்படுத நான் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு ரோட்ல டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு உன் கட்டையில கவலை இருந்தா 2 டீ குடிப்பியா முதல்ல? கடைக்காரர் 1/2 கிளாஸ் தான் குடுக்காரு. 2 டீ குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கு. சரி 2 டீயை குடிச்சிட்டு காலை 5 மணிக்கு குடிச்சிட்டு பக்கத்துல டீ குடிச்சிட்டு இருப்பாங்கல்ல ஆட்கள், அந்த ஆட்கள் கிட்ட அண்ணாச்சி எனக்கு பிள்ளை இல்ல எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவத பிள்ளை இல்லன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவான்? காரி மூஞ்சல துப்பிடுவான். காரி துப்புவாங்க. அது ஒரு பக்கம். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. எப்படி பேசுவான்? ஒருவன் சொல்லுவான், ஏல நீலாம் ஒரு ஆம்பளையா? என்னடி இப்படி பேசுற? ஏல கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கால? அறிவு இல்லையோ? உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்துலயும் உன் மூத்தவளுக்கு மனைவிக்கு பிள்ளை இல்லனா அவளை டைவர்ஸ் பண்ணுடா. டைவர்ஸ் பண்ணிரலாமா? அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா, அவ சூப்பரா இருப்பா. அவளை கூட்டிக்கிட்டு வாடா, அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். என்னமோ இவர் பேர்காலம் பார்த்து பேர் வைக்கிறது மாதிரி இந்த ஆளு பேசுவாரு. அவன் கவலை அவனுக்கு. அப்ப 4 பேர் 4 விதமா பேசுவாங்கடி. நான் போய் ஆம்பளை வெளியே சொல்ல முடியுமா? எனக்கும் கவலை இருக்கு, நானும் என் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன். அதையும் மீறி கவலை வந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் கேட்பேன். வாங்கிட்டு போய் ஒரு கோட்டரை வாங்கி அடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிருவேன். ஆமா 3 மணி நேரம் நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிப்பேன். கோட்டரை வாங்கி குடிச்சிட்டா அப்ப நிம்மதி வேணும்னு தான் கோட்டர் குடிக்க. எங்களுக்கு நிம்மதி வேணும்னு தான் கோட்டர் குடிக்கும். அப்ப நான் ஒரு மருந்து சொல்றேன் கேளு. என்ன சொல்ல போற? காலம் பூரா நீ கவலையே பட வேண்டாம். அப்படியா? எந்திக்கவே வேண்டாம். ஒரு ரோக்கர் வாங்கி அடி. ரோக்கர் வாங்கி அடிக்கவா? இது நல்லா இருக்கு. ரோக்கர் வாங்கி அடிச்சாச்சுன்னு வை, கவலையும் இல்ல, எந்திக்கவும் வேண்டாம், எந்த வேலையும் இல்ல, சோலையும் இல்ல, தூக்கிட்டு போது கூட ஆள் இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து கவலை சந்தோஷம் வர்றது இயற்கை. அப்படி கவலை வந்துச்சுன்னா அந்த கவலையை போக்குறதுக்கு மருந்தும் இருக்கு. அதாவது ஆம்பளை சொல்லுதாங்க, என்ன தண்ணி அடிக்க அப்படின்னா முன்னால நீ சொன்ன மாதிரி கவலைப்பட்டாங்க, அதனால நான் கோட்டர் அடிக்கேன் அப்படின்னாங்க. ஆனா இப்போ அந்த காலத்துல வந்து குழந்தை பிறந்தாலும் கல்யாண வீடா இருந்தாலும் ஒரு கிழவன் கிழவி போய் சேர்ந்தாலும் அந்த வீட்டுல வந்து சாப்பாடு போடுவாங்களாம். சாப்பாடு ஏன் போட்டாங்க? எதுக்கு? எதை போதும் என்றான்? மனிதன் அன்னத்தை மட்டும்தான் போதும்னா. ஆமா ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுவோம் பஞ்சில உட்காந்து, 2வது வாட்டி ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுவான், 3வது வாட்டி கூட ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடாது மோருக்கு, 4வது அந்த அண்ணாச்சி சோத்தை கொண்டு வந்தாருன்னா பெட்டியில போதும் நிப்பாட்டுங்க அண்ணாச்சி போதும். அதான் எதை வேணாம்னா சாப்பாடு ஒண்ணுதான் போதும் இருக்கா மனுஷன். அது மட்டும் சொல்லிருக்கான். ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுத்தா கூட ஒரு 10 ரூபாயை போட்டு நல்ல சேலை எடுத்திருக்காளா கூட ஒரு சேலை எடுத்துட்டா அப்படின்னு பேசுவா. வேற ஏதாவது வீட்டுக்கு பண்ட பலகாரம் வாங்கிட்டு போனா ஒரு பழங்களும் வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படிம்பா. ஒரு 500 ரூபாய செலவு கொடுத்தோம்னா கூட 500 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா இலையில மட்டும் சாப்பாடை போடுங்க, போதும் நான் சாப்பிட்டு வாங்கிக்கிடுதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் அந்த காலத்துல எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அன்னதானம் போட்டாங்க. ஆனா இப்போ அப்படியா? இப்போ கவலைப்பட்டாலும் கோட்டுதான், சந்தோஷமா இருந்தாலும் கோட்டுதான், சடங்கு விடுனாலும் கோட்டுதான், கல்யாணம் விடுனாலும் கோட்டுதான், கிழவன் கிழவி போய் சேர்ந்தாலும் கோட்டுதான். அப்ப எதுக்குத்தான் அடிக்கணும்னு கணக்கே இல்லாம விவசாய கட்டு போய் அடிக்க. இப்ப அப்படி ஆகி போச்சு காலம். இப்ப அப்படி இருக்கு. ஆமா சும்மா இருந்தா எங்க இருக்க விடுறாங்க. இப்ப சடங்கு வீட்டுல இந்த அண்ணாச்சி பார்ட்டி வைக்கலன்னு அந்த ஆம்பளைய கூட்டமே இருக்க மாட்டுக்கு. பார்ட்டி வச்சாதான் போவாங்க. இவ பார்ட்டி வச்சாதான் ஆம்பளைய கூட்டமே இருக்கு பாத்துக்கோ. ஆமா உண்மைதானே. பந்தி பரிமாறணும்,
இலை எடுத்து போடணும், சாப்பாடு வைக்கணும், அதுக்கெல்லாம் சும்மா செய்ய முடியும். அப்படி குடிக்கணும் நீ பேசிய தாத்தா, நானும் வந்த நேரத்துல இருந்து பாக்கேன். எங்க சுத்தி போனா அந்த கோட்டருக்கு தான் வர. நீ ஒரு நாளைக்கு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கி அடிக்க கோட்டுற. வீட்டுக்கு போகும்போது நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பண்டமோ ஒரு பலகாரமோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு பழமோ வாங்கிட்டு போனா அது எவ்வளவு ஆசையா சாப்பிடும். அந்த பிள்ளை சந்தோஷப்படும், பொண்டாட்டி சந்தோஷப்படுவா. இல்ல அது உடம்புக்கு நல்லா இருந்தாவது பிரச்சனை இல்ல. சரி, அணுவணுவா நம்மள வச்சு கொண்டே இருக்கக்கூடிய அந்த மருந்த அந்த விஷத்தை ஆஸ்பத்திரியில போய் ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரு நாள் வேண்டாம், நம்ம திருநெல்வேலியில இருக்கு பாரு ஹை கிரவுண்டு, அங்க போய் 1 மணி நேரம் மட்டும் நீ சுத்தி பார்த்துட்டு வா. அப்பந்தான் அந்த உயிரோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியும். உயிரோட மதிப்பு தெரியும், மனுஷனுடைய தன்மை அங்க போனா தான் தெரியும். அதாவது தயவு செஞ்சு எந்த ஒரு ஆணாக பிறந்தவரா இருந்தாலும் தண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு ஆசையும் மனசுல இருந்துன்னு சொன்ன பெண்களை வந்து யாருமே கல்யாணமே பண்ணாதீங்க. ஆமா, நீங்க குடிச்சிட்டு ரோட்ல இருந்து கொஞ்ச நாள்ல செத்து போயிட்டா பிள்ளைகளுக்கும் பெண்ணுக்கும் தான் ஆபத்து. அந்த அம்மா தானே கிடந்து கஷ்டப்படுவா. அப்படி எல்லாம் நினைச்சா கல்யாணமே முடிக்க கூடாது. நேத்துதான் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சாரு, அது யாரோ தெரியும். அது அவன் தம்பி பிள்ளை. ஆமா, ஒரு மனுஷன் வந்து 1 கோட்டு 1/2 கோட்டு அடிச்சா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 5 கோட்டு 6 கோட்டு அடிக்கான். அவனுடைய உடல் சந்தோஷத்தை மட்டும் தான் பார்க்கான். இந்த பொண்டாட்டி பிள்ளைய நினைச்சு பார்க்கணும். அதனால அம்மா என் நாகக்கண்ணி, உனக்கு ஒரு பிள்ளையின் ஞாபகம் வந்தா என்ன ஒரு ஆம்பளை பிள்ளையா நினைச்சுக்கடி, எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை ஞாபகம் வந்தா ஒன்ன ஒரு பொட்ட பிள்ளையா நினைச்சுக்கிடுவேன். உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, அதுக்கு மேல ஏண்டி இன்னும் ஒரு தொல்லை. அப்படி என்று அந்த நாகக்கண்ணிக்கு ஆறுதலை சொல்லுகின்றார். கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, ஓ கணவன் நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதே, ஓ கணவன் நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, உன்னுடைய கணவன் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய கணவன் நான் சொல்லுகிறேன். எம்மா வருத்தப்படாதே தாயே, வருத்தப்படாதே தாயே, வருத்தப்படாதே, ஓ மன்ன நான் சொல்லுகிறேன், வருத்தப்படாதே, ஓ மன்ன நான் சொல்லுகிறேன், வருத்தப்படாதே, வருத்தப்படாதே அம்மா, வருத்தப்படாதே, வருத்தப்படாதே அம்மா, வருத்தப்படாதே, உன்னுடைய மன்ன நான் சொல்லுகிறேன், வருத்தப்படாதே, ஓ மன்ன நான் சொல்லுகிறேன், வருத்தப்படாதே. அவள ஆத்துவாரம் தேத்துவாரா நாகக்கண்ணி வெண்கொடியே, அவள ஆறுதலும் சொல்லுவா. அப்ப நாகமுடி ராஜமன்னே, ஆடி ஏடி அம்மா நாகக்கண்ணி, நமக்கு பிள்ளை வர வேணுமா, நாம பெரியத்தமோ இருக்கவே, மதலை வர வேணுமா, நாம மருகித்தமோ இருக்கவே. அடியே நாகக்கண்ணி, கணவன் நான் இருக்கும் வரைக்கும் நீ கவலையே படாதடி, நான் இருக்க வரைக்கும் நீ கவலைப்படக்கூடாது. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கெல்லாம் இந்த மாரியம்மாவே துணை இருப்பா. அதனால நீங்க கவலைப்படாத தாயே. நம்ம ஆண்டவனாகிய சிவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை இருந்தா அவரே நமக்கு பிள்ளை வரத்தை கொடுப்பாரு அப்படின்னு நாகராஜன் சொல்ல, அப்ப நாகக்கண்ணி சொன்னா, கவலைப்படாதன்னு சொல்லுகிறீங்களே மன்னா, இந்த உலகத்திலே பிள்ளை இல்லாம வாழ்ந்த என்ன ரொம்ப பெருமையாவா பேசுவாங்க. குழந்தை இல்லைனாலும் பேசுவாங்க, குழந்தை இருந்தாலும் பேசுறாங்க, ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பேசுறாங்க, ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தாலும் பேசுறாங்க. பிள்ளையே இல்லைன்னு வையேன், பிள்ளையே இல்லைன்னு அவளை மலடிம்பா. மலடி என்பது முதல்ல சரியான வார்த்தையான நமக்கெல்லாம் தெரியுமா? குழந்தை இல்லனா அப்படிதான் பேசுவாங்க. மலடி என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா? என்னமா அர்த்தம்? பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்று சொல்லுவது சரியான அர்த்தம் கிடையாது. அது தப்பான அர்த்தமா? மலடி என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணாக பிறந்தவள் புஷ்பவதி ஆகாமல் இருந்தா தான் அது
அது மலடு. பூக்காம இருந்தா தான் மலடு. அது புஷ்பவதி ஆகிவிட்டாலையான அது மலடு கிடையாது. பூத்துட்டா மலடு கிடையாது. ஆனா அந்த விவரம் கூட நம்ம தெரியாம பிள்ளை இல்லாதவங்கள மலடு மலடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாய்க்கு வந்தபடி பேசணும். அப்ப பிள்ளை இல்லைனா மலடு என்பார்கள். ஆமா. பிள்ளையை பெற்று எடுத்து அவளை கிழவின்றுவார். ஆமா, 2 பிள்ளைய பெத்துட்டா கிழவிம்பா. 4 பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டு நல்ல ஒரு பட்டு சேலை கட்டு பூ வச்சு பொட்டு வச்சு நகையெல்லாம் போட்டு தெருவுல கடைக்கு போயிட்டு நீ வீட்டுக்கு போ. என்ன சொல்லுவாங்க? அவ சொல்லுவா, தெருவுல உள்ளவா பேசுவா. 4 பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டாலே 4 பிள்ளை ஒன்ன பாரு என்ன பாரு இருக்கு. இவ மேக்கும் கிழக்கும் மினுக்கிட்டு வாரா. கிழக்கு மேக்கும் அலையுதா மினுக்கிட்டு அப்படின்னு பேசுவா. அப்படி பேசுவாங்க. அப்ப பிள்ளையை பெற்று எடுத்து அவளை கிழவின்றுவா. கிழவிம்பாங்க. வேற சும்மாயா போக முடியும்? அதான பண்ண அதுக்கு சும்மா இருக்க முடியும். ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையே அதுக்கு பேசுவா. என்ன பேசுவா? பொன்னடி எத்தவா அப்படிம்பா. ஒரே கொல்லியா பெத்து இடிக்கிருக்கா. செத்தன்னைக்கு ஒப்பாரி வைக்க ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா? கிடையாது கிடையாது அப்படிம்பா. அப்படின்னு பேசுவா. ஒரே ஆம்பளை பிள்ளை. ஆமா, பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையே சரி அதுக்கு சொல்லுவா என்ன? கொல்லி எத்தவா. கொல்லி எத்தவா. ஆமா, ஒரே பொட்ட படைகளா பெத்து போட்டிருக்கா. சரி, இவ எதை வித்து இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க போறா? உணர் கட்ட ஒரு பிள்ளை 2 பிள்ளைகளை நிப்பாட்ட வேண்டியதானே. செத்தன்னைக்கு கொள்ளி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா? கிடையாது அப்படின்னு பேசுவா. அப்படின்னு பேசுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என்னமா தெரியுது? வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதுதானடான்னு இருக்கான். எதை கண்டாலும் பேசதான் செய்வாங்க. நம்ம இந்த பக்கமா போனா உலகம் இப்படி வரும், அப்படி சுத்தி வரும். நம்ம இப்படி போனோம்னா உலகம் இப்படி வந்து எட்டி பார்க்கும், அப்படி வரும். அப்போ நம்மள வாழையை விட மாட்டோம். நாம எதை செய்தா குறை சொல்லி கொண்டிருப்பதற்கு 4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நாமளுடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தோமையான நம்ம ஒருபோதும் வாழவே முடியாது. நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான். நாம செய்யக்கூடிய காரியம் நல்லதா இருக்கா, நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கா, சரியான பாதையா இருக்கா அப்படின்னா போய்கிட்டே இருக்கணும். யாரையுமே எதிர்பார்க்க கூடாது. நம்ம மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஊர்க்கார எதுவும் சொல்லுவானோ, நம்ம சொந்தக்காரங்க எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி தர மாட்டான். நம்ம கடைசி வரைக்கும் உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. யாரையுமே உலகத்துல வந்து திருப்திப்படுத்தவே முடியாது ஐயா. ஊர்க்காரன் பேச அப்படி பேச இப்படி பேசாம பேசத்தான் செய்வான். பிறவே ஒரு நேரம் சாப்பாடு நம்ம கொடுப்பானா? கிடையாது இல்லையா? மாட்டான். அதனால என் நாகக்கண்ணியே நீ கவலைப்படாத. ஆண்டவனை என்னை அரும்பெரும் தவங்களையே இருக்க வேணும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள். வெள்ளி சவா தலை மூழ்கி வெள்ளி சவா தலை மூழ்கி வெள்ளி சவா தலை மூழ்கி தலம் மூழ்கி தலம் மூழ்கி அங்கே விரதம் அது இருந்து வார அவர் விரதம் அது இருந்து வார எல்லாரும் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அம்மா பிறந்துருவா. ஆமா, அம்மா பிறந்ததுக்கு பின்னால அம்மனுடைய அழைப்பு, அம்மனுடைய கும்மி பாட்டு, கருப்பசாமியுடைய பாட்டு அதெல்லாம் பாடுவோம். நாங்க கொஞ்சம் நிதானமா பாடுவோம். நீங்க எல்லாம் நட்டமே நிக்கும் போது எங்களுக்கு சங்கடமா நிக்கிறத பார்த்தா நாங்க சீக்கிரம் படிச்சு முடிக்க மாதிரி தோணுது. அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்து
தவ பொருட்களை எடுத்து வைத்து கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். ஊசி முனையின் மேலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் நின்று கொண்டு 12 வருடமாக தன்னுடைய நாவை ஊசியிலே ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாளை நிறுத்தி தலைகீழாக தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு நாளா, ஒரு வாரமா, ஒரு மாதமா? 12 வருடமாகவே தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடமும் பகவான் வரவே இல்லை. அவர் உண்ணவில்லை, உறங்கவில்லை, உடையவனை மறக்கவில்லை, மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் இத்தனை வருடமா தவம் இருந்தோமே, ஏன் இந்த இறைவன் வரல என்று அழுது புலம்புகின்றார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, ஆடியார் செய்யும் தவத்தை பாரு, இந்த ஆடியார் செய்யும் தவத்தை பாரு. என்ன குற்றம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்கரா, பாராம இருப்பதேனோ, எங்களை பாராம இருப்பதேனோ, என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, என்ன பாராம இருப்பதென்ன சம்போ, இறைவா பாராம இருப்பதென்ன சம்போ. அங்க இங்கு ஆடிய உடனே சிவபெருமான் தன் ஞானத்தினாலே பார்த்தார். நாகராஜ நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே சிவபெருமான் இருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்ப என்னைக்கும் போல ஆண்டவே அன்னைக்கு அகில உலகம் எல்லாம் அமுதலக்க வரும்போது பார்வதி நானும் உங்க கூட படி இழக்க வரத்தான் போறேன், ஒத்தையிலே இருக்கு, எனக்கு நேரம் போகல, உங்க கூட நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்னா. ஆண்டவன் சொன்னார், நான் உலகத்தெல்லாம் ஒரு விதமா படைத்து மக்களை எல்லாம் நான் பல விதமா படைச்சிருக்கேன்டி. கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த ஐயா ஏன் இப்படி இருக்காரு அப்படி அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போயிட்டு வரேன். ஆண்டவா கண்டிப்பா உங்க கூட வருவேன், நான் வாயவே திறக்க மாட்டேன், பேச மாட்டேன். அப்படியா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். உங்க அண்ணன் இருக்காரு கோபால கண்ணே, கண்ணே மேல சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டோம்னு ஆணையிட்டு கொடு. இவ்வளவுதானா? அப்பலே சொல்லியிருந்தா நம்ம போயிட்டு இப்ப வந்திருக்கலாம். அண்ணன் என்றும் பாராத ஆதிபரா சக்தி எங்க அண்ணன் கோபால கண்ணே மேல சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன் ஆண்டவா அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியுமாக பார் உலகம் எல்லாம் படியிழந்து முடித்தார்கள். படியிழந்து முடிக்கவும் பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா நான் தினமும் வந்திருந்தா எனக்கு தெரியாது, நான் புதுசா வந்த உடனே எனக்கு காலெல்லாம் வலிக்கி கொஞ்ச நேரம் ஏதாவது நிழல்ல உட்கார்ந்து நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகம் இருந்தது. அதன் அடியிலே சென்று அமர்ந்தார்கள். கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு பாலகன்
பாலகன் அறியாத பிள்ளை சின்ன பிள்ளை அண்ணா டவுசர் போட்டிருக்கான் பாரு ஒரு தம்பி அடேப்பா டவுசர் போட்டுக்க பிள்ளை அவன் கம்பியில கடந்து தொங்குதான் அடேப்பா ஐயா அவனை மாதிரி ஒரு சின்ன பையன் 10 வயசு இருக்கும் பாத்துக்கோ இருக்கும் அந்த பாலகன் இந்த ஆடு மாடுக்கு கொலைகொப்பு வேணும்னு சொல்லி மரத்துக்கு மேல ஏறி முனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான் முனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும் அவன் நினைச்சிட்டான் ஏறும்போதுதான் ரொம்ப சங்கடப்பட்டோம் கீழே வரும்போது படக்குன்னு வந்துடலாம்னு அப்படி உட்கார்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கான் முனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டின உடனே பார்வதி பதறி போனா ஐயோ ஆண்டவா அவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான் தரையிலே விழுந்தா அவன் தவிடுபடியாகி விடுவான் இப்பமே உயிரை கொடுத்து பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா ஏ பார்வதி கூட வரும்போது உன்னை என்னடி சொன்னேன் கூட வரும்போது என்ன சொன்னீங்க படி அளக்குற வரைக்கும் பேச வாயை திறக்காதன்னு சொன்னனா இல்லையா சொன்னீங்க ஆண்டவா படி அளந்து முடிக்க வரைக்கும் தானே நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் வேலை முடிந்து விட்டது பாலகனை காப்பாத்துங்க அப்போ சிவன் நினைக்காரு இதுவரைக்கும் இந்த பாதையா நம்ம வந்திருக்கோம் போயிருக்கோம் இந்த ஆலமரமும் இல்லை இந்த பையனும் இல்லையே என்று ஞானத்தினாலே பார்க்க சிவன் பார்க்கும்போது இதுல என்ன தெரியுது ஆண்டவனுக்கு அப்பந்தான் தெரியுது இது கண்ணபுரானுடைய வேலைதான் இவ்வளவு வேலையும் பண்ணிருக்காரு ஏன் இப்படி கண்ணபுரான் இப்படி வேலை பார்க்காரு அதாவது கண்ணன் இல்லாத கதையே கிடையாது உலகத்துல கிடையாது கண்ணன் இல்லை என்றால் கதையே கிடையாதான் கண்ணன் முன்னல கதையே கிடையாது கதைக்கு கதாநாயகனே அந்த கண்ணன் தான் அவர்தானே உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே எப்பேர்பட்ட கேஸா இருந்தாலும் எந்த கதையா இருந்தாலும் கடைசில கண்ணன் தான் அதை முடிச்சு வைப்பாரு அவர் வந்தா தான் முடியும் கதை அப்பேர்பட்ட கண்ணபுரான் இந்த பார்வதி நம்ம மேல சத்தியம் பண்ணிருக்கா இவ எப்படி நடக்கான்னு பாப்போம்னு சொல்லி அவ சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் கண்ணு இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு செய்தார் அத்தானை பத்தி தெரிந்த ஆண்டவன் நம்ம மைத்துனை இப்படித்தான் பண்ணுவாரு என்ன ஆள காப்பாத்த முடியாது பார்வதி அப்படின்னார் பார்வதிக்கு இந்த விவரம் தெரியாது நீர் காப்பாத்தலைன்னா உங்க பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்ப இந்த ஆண்டவன் பார்த்தார் இவளுக்கு சொன்னாலும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்வதி என்ன பகவானே அப்படி நீ சொன்ன மாதிரி அந்த பிள்ளைய காப்பாத்தணும்னு சொன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன் நீ அதை நல்லா கேட்கணும் சொல்லுங்க நான் காப்பாத்துவேன் ஆனா ஒண்ணு அவன் மரத்துல இருந்து கீழே விழும்போது இப்ப ஒரு கேள்வி கேட்பேன் ஆமா எல்லாரும் யாராவது ஒருத்தர் சரியா சொன்னீங்கன்னா குடத்துக்கார தாத்தா உங்களுக்கு 100 ரூபாய் தருவார் ஆமா ஆனா சரியா சொல்லணும் கவனமா கேளுங்க அப்ப இந்த பாலகன் எப்படியும் மரத்துல இருந்து கீழே விழத்தான் போறான் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள் பேசி முடிக்கவும் பாலகன் வெட்டு முடிந்தான் கீழே விழுந்தான் கீழே பாவி வாரான கொப்பு மேல பையன் கீழே பையன் மேல கொப்பு கீழே கரணம் போட்டு வந்தான் பாருங்க ஏ பாவி என்ன பத்தா அம்மான்னு சொல்லியிருந்தா பார்வதி காப்பாத்திருப்பா அப்பான்னு சொல்லியிருந்தா ஆண்டவன் காப்பாத்திருப்பாரு இவ 2மே சொல்லல அம்மா வெண்டும் சொல்லவில்லை அப்பா வெண்டும் சொல்லவில்லை அப்ப என்ன சொல்லி கீழே விழுந்தா அறியாத பிள்ளை தெரியாத பிள்ளை புரியாத பாலகன் கொப்பு ஒடிச்சு கீழே விழும்போது அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல அப்ப கீழே விழும்போது என்ன சொல்லித்தான் விழுந்திருப்பான் ஐயோ அதுதான் உங்களுக்கு ஆடியன்ஸ் நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் ஐயோ இல்ல அப்ப நீங்க யூடியூப்ல எங்க வீட்ல பாருங்க அப்ப நீங்க கவனமா கதையை கேட்கலன்னு அர்த்தம் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நீங்க சொன்னா தான் வந்து மறுகதை தாத்தாவுக்கு ரூல்ஸ் கிடையாது தாத்தா பதிவா பார்க்கக்கூடிய ஆளு எங்க போனாலும் வந்துருவாரு ஆமா தாத்தாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பேத்திரு அதனால தாத்தாவுக்கு தெரியும் தாத்தா கணக்குல வேண்டாம் கம்பிக்கு வெளியே நிக்கவங்க சொல்லுங்க சரி நீ சொல்லு நீ வெளியே தானே நிக்க பரவாயில்ல தெரியலையே யாருக்குமே ஒரு ஆளுக்கு தெரியல நீங்களா சொன்னா நாங்க 100 ரூபாய் தருவோம் சரிங்க
நாங்களா சொன்னா நீங்க எங்களுக்கு 500 ரூபாய் தரணும். ஒரு ஆளுக்கு 500 கொடுக்க வேண்டியிருக்கும். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேன். வாக்கு சனியும் போக்கல, என்ன போக்கல, செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். வாயில என்ன 4 வழி சாலை ரோடா போட்டுருக்கு, ரோடா போடுவாங்க. எப்படி அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா அப்படின்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களை நம்ம வாயினால் எப்போதுமே சபிக்கவே கூடாதாம். ஏனென்றா நாம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உணர்வு இருக்கிறது. மற்றவர்களை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வாழ்த்துதலா இருக்கணுமே தவிர சபிக்கிற வார்த்தையா இருக்கக்கூடாது. ஏன்னா அது பலிக்கும். நம்ம அடுத்தவனை பேசணும் வாய் கூசாம பேசுறோம், அடுத்தவனுக்கு பிடிக்காது. பிறகு நம்ம பேசுறது நமக்கே பிடிக்கும். அதனால வாய் திறந்து வார்த்தை பேசக்கூடாது. இப்படித்தான் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்ந்தாங்களாம். சரி, அந்த ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் ரொம்ப வருஷமா குழந்தையே கிடையாது. இது உண்மையா நடந்த கதை. அப்ப குழந்தையே இல்லைன்ன உடனே இந்த அம்மா ரொம்ப மன கவலைப்பட்டு தினமும் ராத்திரி சாப்பிடும் போது அந்த ஐயா வந்து கவலைப்பட்டு அந்த ஐயா தான் ஊட்டி விடுவாராம். அப்ப இந்த அம்மா தினமும் சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்க, என்னாலதான் ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க முடியல, என்னால உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்ல, அதனால நீங்க சீக்கிரமா என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லனா வேற பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு இப்படியே தினமும் சொல்லுவாளாம். சரி, அப்போ ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ரொம்ப மன கவலை தாங்காம இவர் பதிலே சொல்ல மாட்டுக்காரு. இன்னைக்கு சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சொன்னாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா. அப்போ இந்த ஐயா கிட்ட கல்யாணம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, நீ சொன்னாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா பிடிவாதமா சொன்ன உடனே அப்ப அந்த ஐயா சொன்னாரா, என்ன இத்தனை நாளும் பதில் சொல்லாமலே இருந்தவரு அன்னைக்கு இவ்வளவு பிடிவாதம் பண்ணதாலே சொல்லிருவோம்னு சொல்லி அந்த ஐயா எத்தனை நாளா மனசுல வச்சிருந்தாரோ தெரியல. அப்ப அந்த அம்மா கேட்கும் போது அந்த ஐயா சொன்னாரா, நீ உயிரோட இருந்தா நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும். மறுநாளே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அப்ப அந்த சொன்ன வார்த்தை பலித்து விட்டது பார்த்தீர்களா. அவர் கவலைப்பட்டு சொல்லல, கோவப்பட்டு சொன்னாரா, நீ உயிரோட இருந்தா நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும். அந்த அம்மா காலையிலே உயிரை விட்டுட்டா. அத மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பலிக்கும். அதனால நம்ம கல்லெத்து விழுந்தாலும் அம்மான்னு சொல்லணும், அப்பான்னு சொல்லணும். நான் செத்தனோ அப்படின்னா நமக்கு அதான் கிடைக்கும். அதனால பார்வதி, வாக்கு சனியும் போக்கல, வா நம்ம கைலாசம் போவோம் என்ற ஆண்டவனும் பார்வதியுமாக அந்த நல்ல இடத்தை விட்டு நாகலோக வழியா நாதனும் பார்வதியும் நடந்து வல்ல வாராரு. பார்த்தால பார்வதியா ஆண்டவனே பகவான், நாகக்கண்ணி வெண்கொடியும் தவம் இருக்கும் விவரம் என்ன தானறிய வேணுமை. அம்மா பார்வதி, அங்க என்னன்னா பிள்ளைய காப்பாத்துன்னு சொன்னேன், இங்க என்னன்னா இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 12 வருடமா பிள்ளை இல்லாம தவம் இருக்கிறாங்க. பிள்ளைக்காக இப்படி ஒரு தவமா? அப்படின்னா நீங்க இப்பமே குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? ஏய் பார்வதி, பிள்ளை வரமண்டல் சொன்னா சும்மா சக்கா புக்கா வியாபாரம் இல்ல. என்ன மார்க்கெட்ல வைக்க வாங்காவா, இல்ல கத்தரிக்காவா 1/4 கிலோ வாங்கி கொடுக்க. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். அவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் நான் பிள்ளை வரத்தை கொடுக்க முடியும், அதை மீறி கொடுக்க முடியாதடி. இந்த ஜென்மத்துல இவங்களுக்கு இல்லவா, நம்ம கைலாசத்துக்கு போவோம். ஏண்டவா பிள்ளையை மட்டும் நீங்க கொடுக்கலன்னா உங்க கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். உடனே சித்திர புத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தார்கள். அப்ப கணக்குல என்ன தெரியுது, போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமன்னன் வேடுவனதான் பிறந்து 8 மாத சூழ்மான் அம்பால எதிர்க்கா அதன் உயிரம் வாய்த்திருக்கா. மானை கொன்ன தோசக்கா மாதலை ஒண்ணு கிடையாது. நாகக்கண்ணி வெண்கொடியா மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகளை கருமருந்த கொடுத்திருக்கா. கருவ கலைத்திருக்கா, உரமருந்த கொடுத்திருக்கா. உருமருந்த அவன் உருவ கலைத்திருக்கா.
8 மாத சூல்மானை அம்பாலை எய்து கொன்று விட்டான். மானை கொன்னாலும் பரவாயில்லைடி, மான் வயத்துக்குள்ள இருந்தது ஒரு அழகான பெண் சிசுவு. பெண் பாவம் பொல்லாத பாவமடி, கொலப்பாவம் கூப்பிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இவருக்கு பிள்ளை வரம் கொடுக்க முடியுமா? நாகக்கண்ணியை பார்த்தா சரி அவதான் ஒரு பெண்ணு பார்த்து நடந்திருப்பான்னு பார்த்தா அவன் மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைக்கு கரு மருந்த கொடுத்து கருவையே கலைத்து விட்டா. இந்த கூறுகட்ட வேலை அப்பமே நடந்திருக்கு. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் கிடையாது, சட்டம் வந்தாச்சு. ஆணோ பெண்ணோ பெச்சு எடுத்து பிள்ளையாக்கி போய்கிட்டே இருக்கணும். ஆமா, மாதம் தெரிஞ்சிச்சுன்னா 12 வருஷம் உள்ளதுக்கு செண்டிச்சிருவாங்க. போட்டு பிற கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதா. அதனால பாவம் செய்தவருக்கு பிள்ளை வரம் கொடுக்க முடியாது என்று ஆண்டவன் சொன்னபோது அப்பம் பார்வதி மனது தாங்காமல் என்னை போல பெண் அல்லவோ, என்னை போல பெண் அல்லவோ, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும், மங்கைக்கு மனம் இறங்கி மதலை வரம் கொடுக்க வேணும், கன்னிக்கு மனம் இறங்கி கன்னிக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும், கன்னிக்கு மனம் இறங்கி பகவானே கை குழந்தை கொடுக்க வேணும். அங்கே பார்வதியும் சொன்ன போல் ஆண்டவை ஏது சொல்வான், பிள்ளை வரம் கொடுத்தவா பிள்ளை மோசம் வந்து சேரும், மதலை வரம் கொடுத்தான் மனக்கவலை வந்து சேரும், என்ன ஆள முடியாது ஈஸ்வரிய பார்வதி. ஏய் பார்வதி, நீ என்ன வார்த்தை சொன்னாலும் என்னால கொடுக்கவே முடியாதடி. பாவம் செய்தவருக்கு பிள்ளை கொடுத்தா நமக்கு தான் பின்னால பெரிய இடைஞ்சல் வந்து சேரும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஆதிவராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி, ஆண்டவா என்ன மாதிரி ஒரு பெண்ணும் தவம் இருக்கிறாளே, கொஞ்சம் கூட உமக்கு மனசு இறங்கல, பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்களே ஆண்டவா, ஐயா கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகளவு இறங்கலையா, இரும்பாய உம்மனது இரும்பாய உம்மனது சாமி எள்ளளவு இரும்பாய உம்மனது. நீங்க பிள்ளை கொடுக்க விட்டா பின்னால வர மாட்டேன், கைலாச வரமாள் கடவுள் என்று சொல்லமாள், பொங்கி பொறிக்கமா பூமான் என்று சொல்லமாள், ஆக்கிய விக்கமா உங்கள ஆழம் என்று சொல்லமாள், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பணிவிடைகள் செய்ய மாட்டேன். பெண்ணை பார்த்து கூட உங்களுக்கு மனமிறங்கவில்லையானா இனி உமக்கு எந்த விதமாகப்பட்ட பணிவிடையும் கிடையாது. கைலாச வர மாட்டேன், உங்களை கணவன் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், உங்களை பூமாம் என்று சொல்ல மாட்டேன், எப்பவும் நீங்க வந்தா உமக்கு பாத பூஜை முடித்து பணிவிடை செய்வன, உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. ஏய் பார்வதி, உனக்கு என்னதான் சொன்னாலும் புரியல, என்னால முடியாது. ஆண்டவன் முடியாது என்று சொல்ல பார்வதி அங்கார கோபம் கொண்டு சாமி நீங்க இப்ப கொடுக்க விட்டா, நீங்க இப்ப கொடுக்க விட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவான கொடுக்க விட்டா பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்க விட்டா கடவுள் நீங்க கொடுக்க விட்டா சாமி கண்ணந்தங்க நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்க விட்டா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்னை தாண்டி குழந்தை வரம் கொடுப்பேன் என்று சொன்னதனால பிள்ளை எல்லாம் 2 பேருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும். ஆண்டவா, நாகத்தின் வயத்திலே நான் சக்தியாகவள் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. மாற்று வரங்களை தந்தீரை, ஆனா நான் மதலையாக பிறக்கிறேன் என்று சொல்ல அப்படியானால் அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 40
48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீயே கை குழந்தையா பிறக்கணும் போவென்றார். பார்வதி வாயு தேவன் மகிமையினாலே அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்தார். அத நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுக்க 2 பேரும் மேலவாசல் கோட்டையிலே கொண்டு வந்தார்கள். கலசம் 8ஐயும் வட்ட வடிவமா அடுக்கி நாகம் 2 தன்னுடைய உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்தில் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தெரியுமா? தாயனால உனக்கு நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில பாடி
மக்களுக்கு மாரியம்மா தந்துடுவாயே. அவ வாக்கு சொன்னா தப்பாது. என் வரம் பெரிய என் மாரியம்மா நான் உன்னை போல தேவதையே நான் உலகத்தில என் பார்த்ததில்லை. நீ ஈராட்டு காரியம்மா காரியம்மா இருக்கன் கூடி மாரியம்மா காரியம்மா 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 மாரியம்மா. தாயா அக்காலங்க 8 பேரும் அவன் நாங்களோக வட்டணத்தில் அவதாரம் செய்த போது ஆதிசக்தி பார்வதியா 8 பேரை எடுத்து வந்து சந்தனம்மா ஜோலையில சந்தனம்மா முனிவரிடம் பிள்ளைகளை ஒப்படைக்க நாங்களோக வட்டணத்திலே அவள் 8 பேருமே அவதரித்த வேளையில் பார்வதி பிள்ளைகள் இருக்கக்கூடிய அழகை பார்த்து சிவபெருமான் நம்மளை மறந்தாலும் மறந்துவிடக் கூடாது என்று சக்தியின் அவதாரம் என்றால் 8 பேரும் அவளுக்கு தங்கைமார்கள். நம்ம தங்கைமார்களை பார்த்து ஆண்டவன் நம்மளை மறந்து விடக் கூடாது அப்படின்னு மாரியம்மா இருக்கக்கூடிய அழகை பார்த்து பார்வதி சிவனுக்கு தெரியாமல் சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்தை ஒப்படைத்தார். 16 வயது வரைக்கும் பக்குவமாக வளர்த்தார். அம்மா 16 வயதிலே கன்னி பெண் ஆன உடனே சிவபெருமானை எண்ணி அம்மா அப்பாவை காங்கவில்லை என்று அக்கினி யாகத்தை வளர்த்தார். ஆண்டவனுக்கு அக்கினினா சுத்தமா பிடிக்காது. பார்வதி இடத்திலே அழுது புலம்ப சிவனை காப்பாத்தணும்னு சொல்லி அக்கினி யாகத்துல பார்வதி இறங்கிட்டா. ஐயோ அக்கா இறங்கிட்டால ஆண்டவன் நமக்கு சாபத்தை கொடுப்பாரு அப்படின்னு இவ 8 பேரு யாகத்துல இறங்க சிவபெருமான் இவ 8 பேரு இருந்தா தான் மகுடனை வதை முடிக்க முடியும். மகுடாசுரனை வதை முடிக்க இந்த மாரிக்காளி நமக்கு வேணும்னு சொல்லி சிவபெருமான் தீர்த்தமும் திருவிரம்பும் கையில எடுத்து தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருவிரம்பா தட்டுவாரா. அம்மா தூங்கி எழுந்தது போல் சுந்தரமா எழுந்து வாரா எரிந்த முக சுமந்தகன்னா அவ 7 பாகம் தலைமுடியா தாயான மாரியம்மா சந்தனமா ஜோலையில 2வது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில அம்மா கோட்டை கட்டி குலவிருந்தாள். 50 வருட காலம் அரசாண்டு வாரபோது 51 வருடத்தில ஆணவ உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க 3வது உயிர்கள் வாங்கி அவன் மச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்கார முடிப்பான். அவன் மகுடனை வதை முடித்து கைலாச மலையதியில ஆண்டவன் இடமதியில 21 முத்து வரம் இணைய நம்ம வாங்குவாரா பச்சை முத்து வரங்கள் வாங்கி ஆனா பகவானுக்கு போடுவாரா முத்தள்ளி வீசி எங்கே அந்த முக்கண்ணனை நோகடித்து அவன் முத்து போட்டு முத்திரக்கி முக்கண்ணை இடமதியில யாக்கு வர அழிக்கு வர அவன் 1008 வர அவன் கொல்லு வர வெல்லு வர அம்மா கோடி வரங்கள் வாங்கி தாயான மாரியம்மா ஏன் காளியம்மா ஒப்பிடாதே அவன் படை தட்டி அம்பிகையா ஏன் அக்கானுங்க 8 பேரும் அவன் கைலாச மலை கடந்து கனகசங்களி வருவதம்மா எடுப்பாரு வைப்பாரு நேரங்கள்லாம் ஒரு சுரையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏகாதேசி நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமோ அவ தென்மேற்கு அண்ணாமலை மாயவர கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை தனை கடந்து குற்றால வாராளே குளிர்ந்த தீர்த்த ஆட வேணும் என்று குற்றாலம் தன்னடியில அம்மா அறிவிக்கிற நீராடு குற்றால நாதரையோ முதல் வாய்மொழி அம்மாளையோ அவ கண்டு மெல்ல நான் வணங்கி என் தாயான மாரியம்மா அவ எங்க எங்க போவோம் என்று தென்காசி தன்னடியில ராஜ கோபுரத்தில்
பார்த்து மெல்ல நான் வணங்கி மதுரை தனை கடந்து எங்க எங்க போவோம் என்று என் வாராளை 8 பேரும் அவன் மதுரை தனை கடந்து அவன் திண்டுக்கல் பாதை கூடி எங்க எங்க போவோம் என்று வாராளை மாரியம்மா சேலம் மாவட்டத்தில சிறப்புடனே இருப்பதற்கு இந்த சேலம் மாநகரத்தில கோட்டை மாறி என்று சொல்லி அவன் அங்கு ஒரு நிலைய வாங்கி என் தாயான மாரியம்மா அவன் சேலம் நகர விட்டு சேலைக்கு பேர் போன இந்த இளம் பிள்ளை நகரத்தில நாம கொலுவிருக்க வேணும் என்று ஊருக்கு மத்தியில மாரியம்மா காளியம்மா படை தொட்டி அம்பிகையா அவ கருப்பனை தான் காவல் வைத்து இளம் பிள்ளை ஊரடியில மாரியம்மா நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா அவளை நம்பி வந்த மக்களுக்கு மாறி நல்வாக்கு சொல்லுவாளா அவளை தேடி வந்த மக்களுக்கு அம்மா திருவாக்கு சொல்லுவாளா இந்த ஊரு எல்லாம் உன் பெயரா மாறி உலகம் எல்லாம் உன் புகழா இந்த நாடு எல்லாம் உன் பெயரா மாறி நகரம் எல்லாம் உன் புகழா என் தாயாகப்பட்ட மாரியம்மா மாரியம்மா காளியம்மா படை தொட்டி அம்பிகை காவல்கார கருப்பசாமியோடு இந்த சேலம் மாவட்டத்திலே சேலைக்கு பேர் போன இந்த இளம்பிள்ளைமான நகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே மாரியம்மா காளியம்மா படை தொட்டி அம்பி நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் அவளை கொடை போட்டு கொடுக்க சுச்சுப்பட்டி கிராமத்திலே வாழும் மக்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க பயிரெடுத்து கோமரமாகவே ஆடி நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து அவளை தேடி வணங்கி வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் தேடி வந்த பக்தர்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த போக்குவரத்து மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அமர்ந்து கொண்டு என் தாயாகப்பட்ட இந்த தொட்டிய மாரியம்மா இளம்பிள்ளையுமா நகரத்திலே அம்மாளை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் சுச்சுப்பட்டி கிராமத்திலே வாழும் மக்களையும் அவளை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்த கோடி பெருமக்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக என் மாரியம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார்.